சம்பாதித்து அவனுடைய சேமிப்பெல்லாம் சேர்த்து வச்சு திடீர்னு செத்து போயிட்டான். அவனை பத்தி ஆண்டவர் என்ன சொல்லுகிறான்னு பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 15 to 21 வரைக்கும். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐசுவரியமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக் கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐசுவரியவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். அவன் ஒரு ஐஸ்வர்யவான். அவனுடைய நிலம் நன்றாக விளைந்தது. நிலம் நல்லா விளையிறதுக்கு தானாய் விளையாது. அதற்குண்டான முயற்சிகள் உண்டு, அதற்குண்டான அநேக காரியங்கள் உண்டு, பிரயாசங்கள் உண்டு. ராவா பகலாய் கஷ்டப்படாம அது தானாய் நன்றாய் விளையாது. அவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது அவனுடைய உழைப்பினுடைய பலன். அவன் தன் நிலத்தில் உள்ள தன் விளைச்சலை தன்னுடைய இடம் பத்தலைன்னு சொல்லி அந்த குடோனெல்லாம் இடிச்சு அதோட பெரியசா கட்டி எல்லாத்தையும் அங்கே சேர்த்து வைக்கிறான். இவன் கூலிக்காரனுடைய கூலி ஏமாத்தினான்னு வேதம் சொல்லலை. வேற யாரையும் வஞ்சித்து பணத்தை திருடி கொண்டான்னு சொல்லலை. இவனுடைய காசு, இவனுடைய உழைப்பினுடைய பலன், இவன் அதை சேமித்து வைக்கிறான். அவன் தன்னுடைய காசை பார்த்து, அப்பா கஷ்டப்பட்டோம், இவ்வளவு தூரம் சேர்ந்துருக்கு, இப்ப இனிமேல் கொஞ்ச நாள் இளைப்பாறலாம், ஆத்மாவே நீ கொஞ்சம் நிம்மதியா இருன்னு சொல்றான். அவன் அன்னைக்கு நைட்டு செத்து போயிடான். அன்னைக்கு அவனுக்கு ஒரு 2 நாள் கழிச்சு ஒரு ஆறுதல் ஜெப கூட்டம் வைக்கிறாங்க. அவங்க பாஸ்டர் அவனை பார்த்து என்ன சொல்லியிருப்பாரு? நிச்சயமாய் மதிகேடன்னு சொல்லியிருக்க மாட்டான். இல்லை, அவங்க ஊர் பெரியவங்க எல்லாம் வந்திருப்பாங்க, அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருப்பாங்க. ஒருத்தர் கூட அவனை மதிகேடன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. நல்ல முன்னுதாரணமாய் பாராட்டி இருப்பாங்க, ஏகமாய் அவனை உயர்த்தி பேசியிருப்பாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் அவனை மதிகேடன்னு சொல்லிட்டார். இது ஆச்சரியமான காரியம். சொல்லக்கூடாதவர் சொல்லிட்டார். ஏன் ஆண்டவரே அவனை போய் மதிகேடன்னு சொன்னீங்க? நான் வெளிநாட்டில் வேலை செய்கிறேன்னு வச்சுக்கேன், நல்ல சம்பளம். நான் அங்கேருந்து வீடியோ, என்னுடைய ஃபோட்டோ, நான் இருக்கிற நிலை என்ன, என்னுடைய வளமை என்னன்னு சொல்லி நான் அங்கேருந்து இங்கே அனுப்பிக்கிட்டே இருக்கேன். எங்கள் வீட்டாரெல்லாம் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என் மனைவி பிள்ளைங்களாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஒரு 5 வருஷம் நான் அங்கே நல்ல சம்பாத்தியத்தில் நல்ல லெவலில் இருக்கிறேன். 5 வருஷம் கழித்து நான் திரும்ப இந்தியாவுக்கு வரேன். இந்தியாவுக்கு வந்து நான் சென்னையில் இறங்கின உடனே அவங்க எல்லாம் என்னை பார்க்க வராங்க. சந்தோஷமாக என்னை வரவேற்று கூட்டிகிட்டு போகிறாங்க. நான் ஒரே ஒரு சூட்கேஸ் மட்டும்தான் கொண்டு வந்திருக்கிறேன். உள்ளே போனோடனே கேட்குறாங்க, என்ன எப்படி இருக்கு என்ன. நான் சொல்கிறேன், இங்கே ஏதாவது வேலை இருந்தால் பார்க்கணும், நான் ஒரு 2000 ரூபாய் கிடச்சா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறேன். ஏன் அங்கே அவ்வளோ சம்பாதிச்சிங்களே, என்ன பண்ணீங்க? ஆமாம், அங்கே சம்பாதிச்ச எல்லாத்தையும் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்கிறேன். என் ஒய்ஃப் என்னை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆண்டவர் சொன்ன இதே வார்த்தையை தான் சொல்லுவாங்க. நான் செஞ்ச தப்பு என்னது? நான் அங்கே ஐஸ்வர்யவானா இருந்தேன், இங்கே வரும்போது வெறும் கையோட வந்தேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ இங்கே ஐஸ்வர்யவானா இருக்கலாம், நீ அங்கே வரும்போது வெறும் கையோட வந்தான்னு சொன்னா நீ மதிகேடன்னு சொல்ற. மதிகேடன். பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு காரியம் சொல்றார். 33வது வசனம், அதே அதிகாரத்தில் 33வது வசனம். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷங்களையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். நம்ம அங்கே போய் சம்பாதிக்கலாமோ? அங்கே போய் சம்பாதிக்க டைம் கிடையாது. நம்ம இங்கே சம்பாதிச்சு வைக்கிறதுக்கு நமக்கு தெரியும். இந்த இடத்துல போனால், இந்த கம்பெனிக்கு போனால் 5000 ரூபாய் சம்பளம், இதே வேலையை இன்னொரு கம்பெனியில் செஞ்சால் 7000 ரூபாய் சம்பளம். நம்ம எங்கே வேலைக்கு போகணும்னு நமக்கு தெரியும்.
இன்னும் சம்பளம் கூட்டி வந்ததுன்னு சொன்னா அல்லது போனஸ் ஏதாவது வந்ததுன்னு சொன்னா அதை எப்படி சேமித்து வைக்கணும்னு நமக்கு தெரியும். சீட்டில் போடலாமா, டெபாசிட்ல போடலாமா, இதுல போடலாமா, அதுல போடலாமா, இதெல்லாம் நமக்கு விவரமாய் தெரியும். நமக்கு இங்கே சேர்த்து வைக்க நல்லா தெரியும். ஆண்டவர் நீ இங்கே சேர்த்து வச்சதெல்லாம் சந்தோஷம்தான், நீ எங்க சேர்த்து வைக்கணும்னு சொல்றாரு? பரலோக ராஜ்யத்துல சேர்த்து வைக்கணுமா? நீ அங்க போய் சேர்த்து வைக்கிறது இல்லையா, இங்க இருக்கும் போதே சேர்த்து வைக்கணும். ஆமா ஆண்டவரே, அங்க நீங்க எங்களுக்கு ஒரு வாசஸ்தலம்லாம் ரெடி பண்றேன்னு சொன்னீங்களே, அதெல்லாம் ரெடி ஆனோன்னு வந்து கூட்டிட்டு போவேன்னு சொன்னீங்க, நாங்க கையாட்டிக்கிட்டே வந்தா போதும்னு நினைச்சோம். நிச்சயமாய் வாசஸ்தலம் உண்டு, வாசஸ்தலம் மட்டும்தான் உண்டு, பேங்க் பேலன்ஸ் கிடையாது. அது நீங்க இங்க இருந்தே அங்க டெபாசிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வாசஸ்தலம் உண்டு, தங்கறதுக்கு வீடு உண்டு, ஆனா செலவழிக்க பொருள் கிடையாது. நீங்க இங்கே இருந்தே உங்களுக்கு பொக்கிஷத்தை அங்க சேர்த்து வைக்கணும். அது கிடையாது. வெளிநாட்டுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளிநாட்டுக்கு போறவங்களுக்கு அது நல்லா தெரியும். நாம எங்க தங்க போகிறோம், என்ன செய்ய போகிறோம் என்கிற காரியங்களை இமிகிரேஷன்ல சொல்லணும். அந்த தகவல்லாம் அவங்க கேட்டுக்குவாங்க. அதெல்லாம் சரியா இருந்தா தான் நம்மளை அங்க கொண்டு போவாங்க. அதே சமயத்துல அந்நிய செலாவணி எவ்வளவு வச்சிருக்கீங்கன்னு கேட்பாங்க. எத்தனை டாலர் கையில வச்சிருக்கீங்க? ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் இல்லைன்னு சொன்னா, டிக்கெட் இருந்தாலும் சரி, விசா இருந்தாலும் சரி, நமக்கு அங்க தங்குறதுக்கு இடம் இருந்தாலும் சரி, அனுமதிக்க மாட்டாங்க. ஒன்று அந்நிய செலாவணி இருக்கணும், அல்லது இன்டர்நேஷனல் டெபிட் கார்டு அல்லது கிரெடிட் கார்டு இருக்கணும். எனக்கு பணம் எடுக்கிறதுக்கு செலவழிக்கிறதுக்கு என்னால் முடியும்னு சொல்லி நம்ம காட்டணும். வெறும் கையாய் பிளேன் ஏற முடியாது. ஏன் தெரியுமா? நீ அங்கே போய் பிச்சை எடுப்பேன், அதனால உன்னை இங்கேயே கட் பண்ணிடு. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளேயும் வெறுமையாய் உள்ள போறதுக்கு தேவன் அனுமதிக்கிறது இல்லை. அங்க போறதுக்கு உனக்கு வாசஸ்தலம்லாம் ரெடியா இருக்கும், உங்க வீட்டுல உங்க பேர்லாம் போட்டு வச்சிருக்கோம். ஆனா உன்னுடைய பேங்க் பேலன்ஸ் ஆண்டவர் செக் பண்ணுவாரு. இவன் தேவனிடத்துல ஐஸ்வர்யவானா இல்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சு. அப்படிப்பட்டவங்களை யாருன்னு சொல்றாரு ஆண்டவர்? மதிகேடனேன்னு சொல்றான். நான் எப்படி ஆண்டவரே அங்க பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறது? நான் இங்க இருந்தேன். அது என்ன சொல்றாரு அந்த வசனம் ஆரம்பம்? உங்களுக்கு உண்டானவைகளை விற்று 33 உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், பழமையாய் போகாத பணப்பைகளையும் உறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. பிச்சை கொடுங்கள்னு சொல்றாரு ஆண்டவர். இங்க சொல்லியிருக்கிறது பிச்சைக்காரங்கள் இல்லை, தரித்திரர். நம்ம ஊர்ல பிச்சைன்றது ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு தொழில். நீங்க நிறைய சில்லறை மாத்தி வச்சுட்டு ஒரு ரூபா போட்டுட்டு போகாதீங்க. அது அவங்களுடைய சோம்பேறித்தனத்தை முதலீடா வச்சு நம்மளுடைய தயாள குணத்தையும் இரக்க குணத்தையும் பயன்படுத்தி அவங்க பணம் சேர்க்கிறாங்க. அவங்கள யாருமே தரித்திரர் கிடையாது. உங்களுக்கு ஏதாவது குறைவுபட்டா அவங்க கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. அவங்க நல்ல வளமையானவங்க, அவங்க அதை தொழிலா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். அவங்களுடைய போட்ட ட்ரெஸ்ஸை வச்சு ஏமாந்துடாதீங்க. அது அவங்க ஒர்க் ட்ரெஸ், அது அந்த அந்த யூனிஃபார்ம்ல தான் வருவாங்க. சில சமயம் குழந்தை வடிவத்தில் வருவாங்க, அம்மான்னு சொல்லுவாங்க, நம்ம இருதயத்தையே பிளக்கிற போல இருக்கும். சில சமயத்தில் ரொம்ப வயதானவங்களா ஐயான்னு வருவாங்க, நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஹோட்டல்லேருந்து வெளியே வரும்போது நம்ம திருப்தியாக சாப்பிட்டுட்டு வரும்போது பசிக்குதையா நிற்கும்போது நம்மளால கொடுக்காம இருக்க முடியாது. இதெல்லாம் டெக்னிக்ஸ். நீங்கள் செக் பண்ணணும்னா அதே ஹோட்டல் முன்னாடி நீங்கள் போய் நிற்க ட்ரை பண்ணுங்க, அடித்து துரத்தி விட்டுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏரியா உண்டு, ஏரியா தலைவர்கள் உண்டு. போனவங்க வந்தவங்கெல்லாம் பிச்சை எடுக்க முடியாது. அது ஒரு சிஸ்டமே நடக்குது. பிச்சைக்காரர்கிட்ட பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரர்கள்லாம் இருக்கிறாங்க, அது வித்தியாசம். அதனால பிச்சை கொடுக்கறது ஒரு நாளும் வேதம் போதிக்கிற காரியம் அல்ல. ஆனா தரித்திரருக்கு கொடுப்பது என்பது தேவன் போதிக்கிற காரியம். பரலோகத்துல பொக்கிஷம் சேர்த்து வைக்கணுமா? இந்த பொக்கிஷம் சேர்க்கிறதுன்னு சொல்லும்போது கொடுக்கிறதுனால பொக்கிஷம் சேருமா? நம்ம ஊழியங்களுக்கு கொடுக்கிறோம், காணிக்கைகள் கொடுக்கிறோம், இதெல்லாம் சந்தோஷமான விஷயம். இது எல்லாம் தேவன் கணக்கில் வைத்திருக்கிறார். ஆனா அதே சமயம் இன்னொன்னு கொடுக்கணுமா? என்னது? தரித்திரருக்கு கொடுக்கணுமா? இந்த ஏழ்மை, இல்லாமை, தரித்திரம் இதெல்லாம் பார்க்கும்போது சில நினைச்சுக்குவாங்க அது ஒரு சாபம்னு சொல்லி. நல்ல ஆசீர்வாதம், நல்ல வசதி, நல்ல வளமை இதெல்லாம் பார்க்கும்போது இதை தேவன் தர்ற ஆசீர்வாதம், இதை சாபம், இதை ஆசீர்வாதம்னு நினைச்சுக்குவாங்க. இந்த சாபத்திலேருந்து விடுதலையாக்கி அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள வரணும்னு சொல்லி. வேதம் அப்படி சொல்லல. வாசிக்கலாம் நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 2வது வசனம். ஐஸ்வர்யவானும் தரித்திரனும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள், அவர்கள் அனைவரையும் உண்டாக்கினவர் கர்த்தர்.
ஐஸ்வர்யவானும் தரித்திரனும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் உண்டாக்கினவர் கர்த்தர். அவனை தரித்திரனாய் உண்டாக்குனது யாரு? கர்த்தர்.